நேயர்களுக்கு என் உள்ளம் கனிந்த பணிவான வணக்கங்கள். நேயர்களே, இன்றைய தினம் பார்க்க இருப்பது ஒரு அன்பருடைய ஜாதகம். அவர் தன் குடும்பத்தோட திருவண்ணாமலையிலிருந்து தன் மனைவியோட தன் குழந்தைகளோட என்னிடத்தில் ஜாதகம் பலமுறை பார்த்த பரிச்சயம் உண்டு. கடந்த ஒரு 6 வருடத்திற்கு முன்னால் இருந்து அவர்கள் என்னிடத்தில் தொடர் பயணமாக தன் குழந்தைகளுக்கு தன் தொழில் வளத்துக்காகவும் குடும்ப வளத்துக்காகவும் ஜாதகம் பார்த்து வந்து கொண்டிருந்தார்கள். கடந்த 6 வருடத்திற்கு முன்னால் என்னுடைய யூடியூப் நிகழ்ச்சியாகட்டும், பலதரப்பட்ட தொலைக்காட்சியினுடைய அமைப்பாகட்டும், புதுயுகத்தை ஆகட்டும் பார்த்துதான் முதலில் இவருடைய மனைவி என்னிடத்தில் ஜாதகம் பார்க்க தன் மகளை அழைத்து வந்தார். அப்போ பார்க்கும் பொழுது தன் கணவனுடைய ஜாதகத்தை கொடுத்தார்கள். கொடுத்த இடத்துல, என்னம்மா உங்களுடைய கணவனுக்கு இருதார தோஷம் தழுவப்பட்டிருக்கிறது, அவர் கடகலகணத்திற்கு சுகம் கொடுக்கும் சுகாதிபதி என்று சொல்லக்கூடிய சுக்கராச்சாரியார், இளையதாரத்துக்கு உண்டான சங்கமும் 11 கூட இளையதாரத்துக்கு உண்டான கிரகம், அந்த கிரகம் உச்சம் பெற்று 7 குடையவன் கடகலகணத்திற்கு 11ஆம் இடம் பாதக லாபத்தில் மறைந்து அது சந்திரனை பார்வையிடுவதனால் இவருக்கு தாரதோஷம் வலிமையாக இருக்கிறது. வேறொரு பெண்ணோடு சகவாச தொடர்புகள் ஏற்பட்டே தீர வேண்டும் என்பது இயற்கையினுடைய நியதி, கிரகத்தினுடைய நியதி என்று சொன்னேன். அதற்கு அந்த பெண்மணி, ஐயா உங்களுடைய யூடியூப் நிகழ்ச்சியை பார்த்து தான் வந்தேன். பலதரப்பட்ட தொலைக்காட்சிகள் வெட்டு 1 துண்டு 2 பேசுவீங்க. ஆனா என் கணவன் ராமன் ஐயா, நீங்கள் நினைப்பது போல் அல்ல, நன்றாக ஜாதகத்தை பாருங்கள், அவருடைய தொழில் வளத்தையும் மேன்மையும் எப்படி இருக்கிறது என்றுதான் கேட்க வந்திருக்கிறோம் என்று சொன்னார்கள். இல்லையம்மா, என் அறிவுக்கு எட்டுனதான் நான் சொல்றேன். உங்க கணவருக்கு இளையதாரத்துக்கு உண்டான கிரகம் இந்த இடத்தில் கடகலகணத்தில் உச்சம் பெற்று இருந்தாலே தாரத்தால் அவருக்கு மேன்மை அடைய வேண்டும். இளையதாரத்தை கைதொட்ட நாள் முதல் அவர் வாழ்க்கை சுபிக்க வேண்டும் என்பது எழுதப்பட்டதனுடைய நியதி. அந்த அடிப்படையில் நான் சொன்னேன் என்று சொன்னார். அவர்கள் முற்றிலும் மறுத்து விட்டார்கள். ஐயோ, என் கணவன் எந்த பெண்ணையும் ஏறெடுக்காத கணவன் என்று கடந்த 6.5 ஆண்டுகளுக்கு முன்னால் சொன்னதுக்கு பிறகு, அதன் பிறகு நான் தொழில் வளத்தை எல்லாம் சொன்னதைப்படி அடிக்கடி நடந்ததை வைத்து தன் மகளுடைய வாழ்க்கையினுடைய பயணம், தன் மகனுடைய வாழ்க்கையினுடைய அமைப்பு, பள்ளி பருவம், கல்லூரி பருவம் கடந்த 6.5 வருஷமா கடந்து வந்து, கடந்த வாரத்துக்கு முந்தின வாரம் இதே தாய் தன் கணவனை அழைத்து தன்னுடைய மகனை அழைத்து ஜாதகம் பார்க்க வந்திருந்தார். ஐயா, நீங்கள் ஏற்கனவே கடந்த ஒரு 6.5 வருடத்திற்கு முன்னால் நீங்கள் என் கணவனுக்கு இருதார தோஷம் இருக்கிறது என்று சொன்னீர்கள், வேறொரு பெண்ணோடு தொடர்பு கொண்டிருக்கிறாரா என்று கேட்டீர்கள். நான் இல்லை என்று முற்றிலும் மறுத்து விட்டேன். என் கணவர் ராமன் தான் என்று நம்பி ஏமாந்து விட்டேன் என்று இன்றைக்கு அவர்கள் சொல்லுகிறார். என்னம்மா என்று கேட்டேன். அன்றைய தினம் சொல்லும் பொழுது நாங்கள் எங்கள் மனதிற்கு ரொம்ப நெருடலா இருந்தது. நீங்கள் எதையுமே வெட்டு 1 துண்டு 2 பேசுவீங்க, ஆனா என் கணவர் இப்படி சொல்லிட்டாருன்னு எனக்கு ஒரு வருத்தம் இருந்தது. அதன் பிறகு விட்டுவிட்டோம். கடந்த 1 மாதத்திற்கு முன்னால் என் மகளுக்கு 27 வயது நடைமுறையில் நடக்கிறது, திருமணத்தக்க தருணம் பார்த்து கொண்டிருக்கிறோம் என்று உங்களுக்கும் தெரியும். என்னுடைய பையனுக்கும் 25. கடந்த 1 மாதத்திற்கு முன்னால் என்னுடைய தங்கையோடு உரையாடி கொண்டிருந்ததை என்னுடைய மகளும் ரெக்கார்டு மூலமா கேட்டுட்டாங்க. என் தங்கையே எனக்கு வந்து சக்களத்தையா வந்திருப்பான்னு நான் நினைச்சு கூட பார்க்கலையா, நான் வாழ்றதா சாகிறதான்னு தெரியல அப்படின்னாங்க. என்னம்மா நடந்தது என்று சொன்னேன். கிட்டத்தட்ட என் தங்கைக்கு ஏற்கனவே திருமணம் ஆகி விவாகரத்து ஆகி கிட்டத்தட்ட ஒரு 7-8 நாள்லயே பிரிஞ்சுட்டாங்க. என் அம்மாவோட தான் என் தங்கை இருந்திருக்கா. அதன் பிறகு நீங்க அன்னைக்கு சொன்னதை நாங்க மறுத்தோம். அன்றைய காலத்துல என் குழந்தைகள் பிறந்த காலத்துல இருந்து இவருக்கும் அந்த பெண்ணுக்கும் தொடர்பு இருக்கிறது என்று இப்பொழுதுதான் ஊர்ஜிதமானது. நீங்கள் சொன்ன வார்த்தை சத்திய வார்த்தையா, நான் தான் மறுத்துட்டேன். என் கணவன் ராமன் என்று நினைத்தேன், ஆனால் நிச்சயமாக ராவணனாக இருப்பான் என்று அவனோட எப்படி நான் வாழ்றது அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டு கேட்டாங்க. அம்மா, என் கணக்குக்கு என்ன இருக்குதோ அதுதான் சொல்றேன். அதைத்தான் நண்பர்களே உங்களிடத்தில் நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன்.
அவர் பிறந்தது 1972 பிறந்தவர், திருவண்ணாமலையில் பிறந்தவர். பாருங்கள், கடக லக்னம், கடகராசி, பூச நட்சத்திரம், முதல் பாதத்திலே பிறந்தவர். முதலாவதாக கிரக அடைவை சொல்லுகிறேன். 18 வருடம் ஒரு நாள் பூச நட்சத்திரனுடைய இருப்பு கடகமனையில் இருந்தது. கடக லக்னம், கடக ராசி, லக்னமும் ராசி ஒருங்கிணைப்பு பிறந்தவர். லக்னத்தில் கேது, அதே போன்று லக்னத்திற்கு 6ஆம் பாவத்திலே குரு, 7ஆம் இடத்திலே ராகு, கும்பம் அதாவது மகரமனையிலே, 8ஆம் இடத்திலே பாருங்கள் சூரியனும் புதனும் 8ஆம் இடத்திலே, 9ஆம் இடத்திலே இளையதாரத்துக்கு உண்டான கிரகமும் சுகம் கொடுக்கும் சுகாதிபதி என்று சொல்லக்கூடிய சுக்கிரன் உச்சம், 10ஆம் பாவத்திலே செவ்வாய் ஆட்சி இடத்திலே நடைமுறையிலே. இப்போ என்ன அப்படின்னு கேட்டா, ஏன் இவர்களுக்கு இந்த இளையதாரத்தால் இவருடைய வாழ்க்கை சுபிக்கும்? இளைமறை காயாக இருந்தவர்களுக்கு இன்றைய காலத்தில் இப்பொழுதுதான் அவர் வாழ்க்கையில் புயல் வீச வேண்டும். கரெக்டா பாருங்க, சுக்கிர திசையில இந்த அன்பருக்கு குரு புத்தி. கடகலகனம் கடகராசிக்கு சுக்கிரன் யார்? இளையதாரத்துக்கு உண்டான சுகம் கொடுக்கும் சுகாதிபதி 11 குடையவன். அவன் இங்கே உச்சம் பெறுகிறான், மீனமனையில் உச்சம் பெறுகிறான். அது மட்டுமல்ல, 2ஆம் இடம் குடும்பம், குடும்பஸ்தானத்துக்கு 8ஆம் இடத்திலே மாரக மரணஸ்தானத்தில் உச்சம் பெறுகிறார். அப்போ லக்னத்துக்கு தான் அது 9ஆம் இடம் பாக்கிய திரிகோணம் என்று சொல்வோம். ஆனால் 2ஆம் இடம் குடும்பஸ்தானத்துக்கு அந்த சுக்கிரன் யார்? 3-10 குடைவனாக வருவார். அப்ப குடும்பம்னா என்ன? கண்ணு, பல்லு, சொல்லு, தன் பேச்சால் தவளை எதால் கடும், நூனமும் தன் வாயால் கெடுங்கிற மாதிரி. அப்போ கௌரவஸ்தானத்துக்கு விரையாதிபதி திசை நடத்துகிறார். எங்கிருந்து? பாக்கியத்தில் இருந்து. அப்ப 2ஆம் இடத்துக்கு 8ல, அப்போ 2ஆம் இடத்துக்கு 8 குடைவனும் பஞ்சமாதிபதியாக வருகிற குரு புத்தியை நடத்துகிறான். அப்ப அவர்களுக்கு தேவையில்லாத குடும்பத்தில் பிரச்சனை தகும்ப ஒன்றும் கரெக்டா இருக்குங்களா? அந்த அடிப்படையில் பாருங்கள், எப்ப வெடிக்கிறது? 1 வருடம் அல்ல, 2 வருடம் அல்ல, 27 ஆண்டுகள் கழித்து தன் மகளுக்கு திருமணம் மனம் முடிக்கும் தருணத்துல இந்த கள்ளக்காதல் வெளிப்படுகிறது. அப்போ என்னுடைய மனைவிக்கு கூட பிறந்த பெண் 2 பேர், அதாவது இந்த கணவன் கட்டிய வீட்டில் ஒரு பொண்ணு மற்றொரு பெண், தன் குழந்தையான தங்கைன்னு வச்சுக்கலாம், அந்த மனைவியுடைய தங்கை. எப்போ காதல் ஏற்படுகிறது? 27 வருடம். இந்த குழந்தை பிரசவத்துக்கு போகும் பொழுது தன் மாமனை பார்த்துக் கொள்கிறான். அக்கா மாமா ஒண்டியா இருக்கிறாரு, நீங்க இருந்து பிரசவம் தெரிவிக்கணும், மாமாவுக்கு வீட்டு வேலை செய்கிறேன்னு வந்த இடத்துல இவர்கள் 2 பேரும் தொடர்பு. ஆனால் மகள் மாதிரிதான் பாவிச்சாருன்னு நினைச்சேன், ஆனா தாரமாட்ட பாவிச்சிருக்கிறான்னு சொல்லிட்டு நான் என் தங்கை கிட்ட போய் தகராறு பண்ண. போன மாசம் என் கணவனை விட்டுடு, எதனால இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கேன்னு. அதுக்கு அந்த பெண் சொல்றான், ஏய் அவன் எம் புருஷன்டி, உன் புருஷனடி, செருத்தாம் போடி அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட வார்த்தை ஜாலங்கள் அவங்க 2 பேர்களுக்கும் அடிக்கடி தகராறு முத்தி போச்சு, அக்காலும் தங்கைக்கும். அவன் எம் புருஷன்டி, உனக்கு தாலி வேணா கட்டிருக்கலாம், இத்தனை வருஷம் நான் வாழ்க்கை வாழ்ந்திருக்கிறேன், எங்க மாமனை கண்ணும் கருத்துமா நான் பார்த்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப வார்த்தை ஜாலத்தால 2 பேரும் சாடி என்னிடத்தில் வந்து நிக்கிறாங்க. சரி எதுக்கம்மா கொண்டு வந்த, இப்ப என்ன பண்ண போறேன்னு கேட்டேன். ஐயோ அவ விட்டு போயிருவாள் ஐயா, இப்ப என் வீட்டுக்காரனை கேட்டா மனசுலே இல்லைன்றாரு. எங்களுக்கு எல்லாம் ஒரு பயம், நிறைய நகநட்டெல்லாம் கொடுத்துட்டாரு போல இருக்குதுங்க ஐயா. அவ அவ்வளவோ ஆடம்பரமா சுகமா வாழ்ந்தாயா, எனக்கு எவ்வளவோ நிறைய நகநட்டு பணங்காசெல்லாம். எப்படி ஒருத்தன் கணவனும் இல்ல, அம்மாவோட வர்ற, அம்மா மிதமான வாழ்க்கை தான், வேலைக்கும் போகல, வீட்டுலதான் இருக்கிறான், ஆனா நல்ல செல்வ செழிப்பா இருக்கிறானா. என் வீட்டுக்காரன் அத்தனை காசும் சம்பாரிச்ச காசை எங்களுக்கு மட்டும் தான் கொடுத்தான்னா, தன்னுடைய குழந்தையாளுக்கும் என் தங்கைக்கும் கொடுத்திருக்கிறான் ஐயா. நகநட்டெல்லாம் நிறைய கொடுத்திருப்பான் போல இருக்குது ஐயா. நான் ரொம்ப பயத்துல, அம்மா எத்தனை நகை நட்டு கொடுத்திருந்தா என்ன, காசு பணம் கொடுத்திருந்தா என்னம்மா, அந்த அம்மாவுக்கு ஒரு குழந்தை இல்லை இல்லையா? ஆமாங்க ஐயா, இருந்தாலும் எனக்கு பயமா இருக்குது. யாருக்குமா இருக்குது? அந்த அம்மா வச்சிருந்தால் நகை நட்டுங்கிறது கடைசி காலத்துல உங்க பிள்ளைக்கு தானம்மா வந்து சேரப்போகுது இல்லையா? உடம்புலயும் பங்கு போட்டா, பொருளாதாரத்திலேயும் பங்கு போட்டா, நான் இவ்வளவு பெரிய ஏமாளி ஆயிட்டனே. நீங்க சொல்லும் பொழுது 6.5 வருஷத்துக்கு முன்னாடியே நான் அலாட்டா இருந்திருந்தேன்னா, அம்மா கண் கட்ட பிறகு சூரிய நமஸ்காரம்மா. அதைத்தான் நண்பர்களே நான் நிகழ்ச்சியில சொல்றது என்ன அப்படின்னா, அந்த அம்மாவுக்கும் அந்த கணவருக்கும் பாவம், கணவர் அப்புறாணியாட்ட உட்கார்ந்து இருக்கிறார். நான் செஞ்ச தப்பு தானுங்க ஐயா, நான் என்னையா பண்ணிட்டேன், நான் ஏதோ வயசு கோளாறு நான் தப்பு பண்ணிட்டேன். வயசு கோளாறோ அந்த கோளாறெல்லாம் இல்ல, கிரகத்தினுடைய நியதி
11 கூடை இளையதாரத்துக்கு உண்டான கிரகம் உச்சம் பெற்று உங்கள் மனைவி ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய சனி இளையதாரத்து ஸ்தானத்திலேயே அமர்ந்து அந்த சனி பார்வல் சந்திரனை பார்க்கும் பொழுது எப்ப வெடிக்குது கௌரவம்? சுக்கர திசையில் குரு புத்தி வருங்காலத்தில் என்றைக்குமே சுக்கர திசை குரு புத்தி வந்தாலோ குரு திசையில் சுக்கரம் பத்தி வந்தாலோ பொருளாதார வீழ்ச்சி கொடுக்கும். குடும்பத்துல தேவையில்லாத பிரச்சனைகள், அவமானம், நிந்தனை, வேதனை, கௌரவ பங்கம் ஏற்பட்ட அடிக்கடி நிகழ்ச்சியில் சொல்வதை போல கரெக்டா பாருங்க, சுக்கர திசையில் குரு புத்தியில அவர்களுக்கு அந்த பிரச்சனை ஏற்படுது. அம்மா கவலையே படாதம்மா, இன்னும் ஒரு அளவுக்கு கிட்டத்தட்ட ஓராண்டுகள் அந்த இருப்பு இருக்கு. அதன் பிறகு உங்களுடைய வாழ்க்கையில சுபிச்சம் ஏற்படும். எப்படியா நம்புவான் நீ மேல? கேவலமா இருக்குது. 27 வயசுல என் மடம் முடிக்கக்கூடிய ஒரு பெண்ணு, பையன் 25 வயசுல இருக்கான். இந்த தேவையா இந்த வாழ்க்கை அப்படின்னா இது ஒண்ணுமே இல்லம்மா, இது இயற்கையினுடைய நியதி. அதான் நண்பர்களே, கண்ணோட்டமாக பார்த்தாலே முன்னோட்டமாக தெரியும் என்று நிகழ்ச்சி தொகுப்பில் சொல்வதை போல ஒவ்வொரு ஜாதகத்துல இளையதாரம் எப்படி இருக்கிறது, முதல் தாரம் எப்படி இருக்கிறது, அல்லது கள்ளக்காதல் ஸ்தானாதிபதி எப்படி இருக்கான் என்று ஒவ்வொரு ஜாதகத்தையும் நம்ம பார்க்காம இந்த 9 பொருத்தம் இருக்குங்க, 10 பொருத்தம் இருக்கு, 11 பொருத்தம் இருக்குன்னு குறிச்சு கொடுத்தோம்னா அந்த தாளு கூட கிளியாம வாழ்க்கை கழிஞ்சது எத்தனை பேர். கடந்த இதுல நிகழ்ச்சியில சொல்லும் போது கூட பாருங்கள், ஒரு பையன் ஒரு பொண்ணுக்கு எங்கேஜ் நடக்குது. டிவி நிகழ்ச்சியில புதியும் சேனல்ல சொல்லும் பொழுது எங்கேஜ் நடந்து அவங்க 2 பேரும் வெளியில போயிருக்கிறாங்க. அப்ப அந்த பையன் அந்த பொண்ணுக்கு ஒரு போன் வருது, பழைய காதலன் போன் பண்றான். இவங்களுக்கு நிச்சய தாம்பலம் தரிச்சு ஒரு 4 மாசம் பெண்டிங் இருக்கல. அந்த பொண்ணு, டேய் நான் உன்னையும் பார்த்துக்கொண்டா, அவனையும் பார்த்துக்கொண்டா, நான் உன் கூடயும் வாழ வேண்டாம், அதனால இவன் சரி வந்தா இவனோட வாழ்வேன், இல்லைன்னா உன்னோட தான் வாழ்வேன் அப்படின்னு ஒரு வார்த்தையை கேட்டதுனால அந்த கல்யாணம் நிக்குது நிச்சய தாம்பலத்தோட. கடந்த வாரத்துக்கு முந்தின வாரம் நான் புதிய சேனல்ல சொன்ன மாதிரி அது மாதிரி இந்த மாதிரி நிலைகள் நிறைய பேருடைய ஜாதகத்துல ஒரு சில குற்றங்கள். அதுதான் பொருத்த பந்தத்தை பார்க்கும்போது 9 பொருத்தம், 10 பொருத்தம், இந்த 11 பொருத்தம் பார்த்து ஏமாறக்கூடாது என்பர்களே. அதைத்தான் என்னிடத்தில் வரக்கூடிய ஜாதகர்களுக்கு 11ஆம் இடம் எப்படி இருக்கிறது, இளையதாரம், கள்ளக்காதலுடைய ஸ்தானம் எப்படி இருக்கிறது, இல்ல ஒரு மனைவி கட்டி வாழுவானா, இல்ல 2 மனைவி கட்டி வாழுவானா, அல்லது இந்த பெண்ணு ஒரே கணவனோட வாழுவாளா, தர்ம பத்தினியா தர்ம பதிவிரதையா இருப்பாளா, இல்லையா மாற்றாந்தட்டு மல்லிகையாக மணப்பாளா அப்படின்றதெல்லாம் பார்க்கும் பொழுது பொருத்தம் 9 பொருத்தம் 10 பொருத்தம் பார்ப்பதை விட கட்ட பொருத்தத்தை சீர்தூக்கி பார்க்க தவறிய காரணத்தினாலதான் இந்த மாதிரி ஜாதகத்தை நான் என்றைக்குமே இணைக்க மாட்டேன். நண்பர்களுக்கு நிகழ்ச்சிக்கு ஒரு சான்றாக எடுத்து கூறினேன். மீண்டும் அடுத்த நிகழ்வில் சந்திப்போம். வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.